Hi guys, welcome to VPAL. இன்னைக்கு போஸ்ட் மார்க் அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். இன்னைக்கு வந்து கரெக்டான ட்ரெண்டிங் டே அது எப்படி இருக்குன்றதை கரெக்டாக இன்னைக்கு காமிச்சாச்சு மார்க்கெட்டை வாங்க பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் நிஃப்டி. நிஃப்டி உங்களுக்கே தெரியும், நேற்றுக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல்ஸ்லேருந்து கரெக்டாக இன்னைக்கு ஓப்பன் ஆனதே வந்து கீழே தான். சரிங்களா? கீழே ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்மளுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே கான்டெக்ட் சஸ்டெயினே பண்ணல. ஸோ வெயிட்டட் ஃபார் நம்மளுக்கு வந்து புட் ஆப்ஷன்ஸ் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்து நிஃப்டிங்கிற அழகான ஒரு டார்கெட் கொடுத்துருச்சு. கீழே பாருங்க, சப்போர்ட் ரீஜன் வரைக்கும் வந்து நின்று மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு நெகட்டிவ் சைடில். தட் இஸ் செல் ட்ரேட் ஜோன் கீழே வந்து மார்க்கெட் வந்து 3 டார்கெட் கொடுத்துச்சு நிஃப்டி. ஸோ ஒரு ஆக்சுவல் ப்ராப்பரான ட்ரெண்டிங் டே நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறது எப்படின்னா இதுதான். ஸோ இதோட நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கிடைக்காது. ஸோ கோ ஃபார் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து அதோட சூப்பராக இருந்ததுங்க. பாருங்க, எங்கே நம்ம ஆரம்பிச்சது பை ட்ரேட் ஜோன்லேருந்து ஆரம்பிச்சு அந்த டாப்லேருந்து கரெக்டாக சப்போர்ட் எல்லா டார்கெட்டையும் கொடுத்துருச்சு. இன்னைக்கு வந்து மோர் தென் 300 பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் பேங்க் நிஃப்டியில். அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிடும், புட் ஆப்ஷனில் தான் நம்ம டார்கெட் வெயிட் பண்ணோம். ஸோ வெயிட் பண்ணால் நேற்றே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செல்ல ரிஜெக்ஷன், ப்ரைஸ் ரிஜெக்ஷன் வந்து கன்யூ ஆயிருக்கு. அதே தான் நம்மளுக்கு ஃபுல் செட்டப்லையும் கன்யூ ஆகி வந்திருக்கு. ஸோ இப்போ எங்கே நம்ம இதை என்ட்ரி எடுத்தோன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆஸ் இட் இஸ் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணோம்னா, இங்கே பாருங்க, இந்த பை ட்ரேட் ஜோனுக்கு வந்து புட் ஆப்ஷன் கீழே 50,555. சரிங்களா? அப்போ நம்ம 50,600 புட் ஆப்ஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம். இந்த கால் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணல, ஏன்னா இங்கே இருந்தது. நான் நம்ம சூஸ் பண்ணல, ரெட்ட புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்துருவேன். மார்க்கெட் ஃபுல்லாக நெகட்டிவ் சென்டிமெண்ட்னால பேண்டும் கரெக்டாக ப்ளே பண்ணிச்சு, லெவல்ஸும் கரெக்டாக. இங்கே பாருங்க, கரெக்டாக நம்ம செல் ட்ரேட் ஜோனுக்குள்ள பிக் வச்சு அதுக்கு மேலே சஸ்டெயினே பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது கீழே நீங்கள் டார்கெட் கொடுத்துருச்சு. இதுக்கான ஆப்ஷனில் நம்மளுக்கு எப்படி ப்ரைஸ் ரிவார்ட் கொடுத்துருக்குன்னு பாருங்க. ஸோ ஆஸ் இட் இஸ் நான் முன்னாடியே சொன்னேன், we have to wait for 1 minute டைம் ஃப்ரேம் ஃபஸ்ட்டு கிடைக்கணும். டே ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வந்து 9:56 கிடைச்சிருச்சு. பட் 2 மினிட்ஸில் வந்து ப்ரீவியஸாக இருந்த வேலிடாக சிக்னல் இருந்ததுனால நம்ம அதையே எடுத்துக்கிட்டோம். இங்கே புரியுதுங்களா உங்களுக்கு? 2 மினிட்ஸில் இதுதான். 2 மினிட்ஸில் இங்கே இருக்குது உங்களுக்கு. நேற்று 2:30க்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆன லெவல்ஸே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. ஓகேங்களா? ஸோ அதுவே கிடைச்சிருச்சு. நம்ம என்ட்ரி ஆனதானா என்ன, இங்கே தான் என்ட்ரி ஆனோம். 3 மினிட்ஸில் எங்கே என்ட்ரி எக்ஸிட் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துட்டேன். கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம், 3 மினிட்ஸில் வந்து ஏற்கனவே ஆனாலுமே 1 மினிட் வந்து பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து ஸ்டாப்லஸ் என்னன்னு தெரியணும். ஸோ ஸ்டாப்லஸ் வந்து எங்கேருந்து 1 மினிட் வந்த பிறகு அந்த கேண்டில் கீழே, இங்கே புரியுதுங்களா, இங்கே இந்த கேண்டில் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அதுக்கான அடுத்த ரீடெஸ்ட்மெண்ட் கேண்டில் வந்து என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப்லஸ் வந்து கேண்டில் கீழே கொடுத்துட்டேன். ஒரு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக ஒரு ஸ்டாப்லஸ் கொடுத்தேன். ரிஸ்க் ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ, புரியுங்களா, வெறும் 40 பாயிண்ட்ஸ் தான். பட் 320 பாயிண்ட்ஸ் மேலே நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே லெவல் சஸ்டைன் ஆனோடனே வெயிட்டட். இதுக்கு ஏன்னா மார்க்கெட் கீழே வந்து இந்த லெவல் கூட டச் பண்ணல, கரெக்டாக மேலே போயிடுச்சு. நான் இங்கேயே வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த லெவல் கொடுத்தோம், இங்கே எக்ஸிட் ஆகிட்டோம். நடுவில் 321 நினைக்கிற பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணது இன்னைக்கு ஸ்லிப்பேஜோட போக. ஸோ அழகான ஒரு நல்ல டார்கெட் கொடுத்தாச்சு, எக்ஸிட் ஆகிட்டோம். இப்படி தான் லெவல்ஸை யூஸ் பண்ணணும். இதுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. இதுக்கு மேலே போய் பாருங்க, இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல, மார்க்கெட் வந்து கீழே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு புட் ஆப்ஷன்லையும் வந்து ஆப்ஷன் சார்ட்லையும் சரி லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுபடி நம்ம வந்து ரிஸ்க் டு ரிவார்டை கரெக்டாக பிளான் பண்ணிட்டு டிசிப்ளினாக கன்சிஸ்டண்டாக பண்ணாலே அந்த மாதம் அக்கௌண்ட் ப்ராஃபிட்டாக இருக்கும். இது வந்து ஷோராக இருக்கும். பேக் டெஸ்ட் பண்ணி நீங்களே பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் கோல்டு ஆஸ் இட் இஸ் வந்து மார்க்கெட் வந்து நேற்று ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு. நான் சொன்னேன் நேற்று இது ஆல் டைம் ஹை. இங்கே ஒரு ரிஜெக்ஷன் நடக்கலாம், இல்லையா ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்து இது புஷ் பண்ணி மேலே உடச்சிட்டு மேலே போகலாம். இதுதான் வந்து கோல்டு இப்போ நடந்துட்டு இருக்குது கரண்ட்டாக. சரிங்களா? இது கோல்டில் நேற்று ஒரு ட்ரேட் எடுத்தோம். அதான் உங்களுக்கு நேற்று நான் சொன்னேன். இங்கே இப்போ கரெக்டாக பாருங்கள், அந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிட்டு இங்கே ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இங்கே வந்து என்ட்ரி ஆகிருக்காங்க. இது வந்து ஸ்டாப்லஸ் லெவல், இந்த டார்கெட் லெவல். இது மொமெண்டம் இருந்துச்சுன்னா வி கேன் புஷ் ஃபார் ட்ரையல் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? இதுதான் செட்டப்பு. பிடிசி சேம் செட்டப். இட்ஸ் இன் கன்சல்டேட் ஜோனில் இருக்குது. பை ட்ரேட் ஜோன் அது வந்து பாசிட்டிவாக இருக்குது. பட் என்னன்றது நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஓவரால் செட்டில்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிட்டு பண்ணால், இந்த ஹையை உடைச்சதுன்னா பிடிசியில் கோல்ல பை போகலாம். இதுதான். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பை போகலாம். அதே மாதிரி என்ன சொன்னோம்னா, நம்ம 3 மினிட்ஸ் கம்பல்சரி, 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் தான் என்ட்ரி கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். அது எப்படின்றது நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் இந்த லெவல்ஸ் அப்படியே மார்க் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ரிவ்யூஸில் எப்படி ஆச்சு, என்ன மாதிரி ரிஜெக்ட் ஆச்சா, இல்லை வந்து புஷ் எடுத்து மேலே போச்சான்றது நம்ம பார்க்கலாம். ஒன் செகண்ட் நிஃப்டி சூப்பராக வேலை செஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ரிவார்டு, இன்னைக்கு ரிஸ்க் ரிவார்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டாக ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாருங்கள், இப்போ தெரியும் நம்ம லெவல்ஸ் பற்றி. ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கும் எப்படி கரெக்டாக கேப்சர் பண்ணிக்கணும், இப்படி தான் இருக்கும். இந்த மந்த்லி இந்த மாதிரி நம்ம ப்ராபிலிட்டி ரேஷியோவில் போடும்போது நம்ம 60 to 70% ப்ராபிலிட்டி ரேட்டியோவில் இது மாதிரி நல்ல ரிஸ்க் ரிவார்டு நம்மளுக்கு. சரிங்களா? ஓகே காய்ஸ், தேங்க்யூ. ஒன்ஸ் அகேன் வில் see you tomorrow in post market analysis.